இப்போ தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்லி 97.3 லேக் ஓட்டர்ஸை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாரும் ஃபில் பண்ணி கொடுத்தோம் ஓட்டர் வெரிஃபிகேஷன். அதை ஒட்டி இப்போ எலெக்ஷன் கமிஷனில் 97.3 லேக் ஓட்டர்ஸை வந்து தமிழ்நாட்டில் டெலீட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டர்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6.4 crores. இப்போது அது டெலீட் பண்ணனால இப்போ ஓட்டர்னு பார்த்தீங்கன்னா 5.4 crores தான். இது பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ட்ராப், 14% ட்ராப்பை வந்து விளைவிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்னென்ன வந்து சொல்றாங்கன்னா, ஏன் இந்த ஓட்டர்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இதை கொடுத்துருக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 lakhs பார்த்தீங்கன்னா டிசீஸ் பீப்புள், அதாவது இறந்தவங்க 27 லட்சம் பேர் அவங்க பேர் எடுத்துட்டோம். அதே மாதிரி 66 lakh பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேண்ட் பீப்புள், வேற இடத்துல இங்கே வந்து சென்னையில் தங்கியிருந்தவங்க, அவங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் அதனால அவங்க பேர் எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி 3 to 4 lakh பீப்புள் வந்து டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதனால அவங்க பேர் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 97.3 லேக்ல சென்னையில் மட்டுமே 14 lakh பீப்புள் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஓவராலில் 14% அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதர் சிட்டிஸ் கோயம்புத்தூர், மதுரையிலையும் நிறைய வந்து கோயம்புத்தூர், மதுரை, திருப்பூர்லையும் இதை மாதிரி சென்னை மாதிரி நிறைய பேரை வந்து டெலீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இந்த டெலிஷன் வந்து மேண்டேட்ரி தான் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆளுங்கட்சியான டிஎம்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ரொம்ப குறுகிய காலத்தில் நடைபெற்றது, இதனால நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸும் போட்டிருக்காங்க இதை ஒட்டி. ஆனால் ஏஐடிஎம்கேவும் பிஜேபியும் இதை வந்து வரவேற்றிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ உங்கள் பேர் வந்து இன்கரெக்டாக வந்து விளக்கப்பட்டிருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் ரீஇன்க்ளூஷன் பண்ணலாம், ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி கொடுத்து ரீஇன்க்ளூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன இந்த டெலிஷனை பற்றி? உங்கள் பேர் இருக்கான்னு நீங்கள் போய் செக் பண்ணுங்க. உங்கள் பேர் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் செக் பண்ணுங்க. உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் வந்து ரீஇன்க்ளூஷனுக்கு ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்து, அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் பேரை ஓட்டர் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.